கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, சிறுமைப்பட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஏசாயா 54:11-12. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை. ஒருவேளை உங்களோட வாழ்க்கை சிறுமை அப்படின்னா ஏழைன்னு அர்த்தம் கிடையாது, ஒடுக்குறவங்க. சிறுமைனா ஏன் நம்மளை இவ்வளவா ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நம்மளை அடிமைப்படுத்தலாம், சிறுமைப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வெறும் கல் போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை பிரகாசிக்க வைப்பாராம். ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு. ஒருவேளை நம்ம இன்றைக்கி சோர்ந்து போய் முடங்கி போய் இனிமே நான் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், நான் இவ்வளவாய் நெருக்கப்படுறேனே, இவ்வளவாய் ஒடுக்கப்படுறேனே அப்படின்னு சொல்லி நம்ம துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அப்படின்னா அதை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்மளை என்ன பண்ணுவார்னா மாற்றுவாராம். வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சிறுமைப்படுத்தப்பட்டதாக இருந்தாங்க. ஆனால் அது மனுஷங்க பார்வையில், ஆண்டவர் பார்வையில் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டு அவங்களாம் கடவுளோட பார்வையில் விலையேறப்பட்டவங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எந்த மனிதர்களுக்கு முன்பாக நம்மளை சிறுமைப்படுத்தணும்னு நினச்சாங்களோ, சிறுமைப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.